இப்போ நீங்க சொல்ற விஷயம் எல்லாருமே மிக சூப்பரான சிந்தனைகள், தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது வெறும் பால் இல்ல, எல்லாமே குறிப்பா அந்த பால்னு சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷனரியா இருக்கு. ஆனா இது ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல? ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்கறது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் பொழுது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை நம்ம சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில இருக்கிறவங்க இதை பொது புத்தியில இப்போவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அதை இப்போ உங்களுக்கு எங்கள் கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னா துபாயில் இருக்காருங்க. துபாய் மாப்பிள்ளைம்பாங்க, துபாய்க்கே கட்டி கொடுக்க போகிற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்கே போய் ஒட்டகம் தான் மேய்ப்பான். இப்போ இங்கே வேளாண்மை செய்கிறவனுக்கு மதிப்பு இருக்காது. அப்போ அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகுனா தான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்கள் நான் மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா, நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா 30 குடுவை வாங்குறா தண்ணி. ஒரு குடுவை எவ்வளோ? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாதே. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துடுறேன் குறைந்த கட்டணத்துக்கு, ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தோன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களா தம்பி? எவ்வளோ பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம், கல்விக்கு, குடிநீருக்கு தான் போகுது. அதை நான் முழுக்க குறைச்சிட்றேன். சுத்தமாக அதை மறந்துடு, நீ இதை மறந்துடு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்றுறது. இது என்னென்னா இவங்க பொது புத்தியில் இதை ஒரு இழிவாக பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்கிறான். அப்போ சாராயம் வைக்க சொல்கிற, சாராயம் ஊற்றி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு தானே ஊற்றி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்கே ஒரு கோட்பாடு இருக்குது தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதாண்டா இழிவு. இப்போ நீங்கள் தச்சு வேலைக்கு வர்றதில்லை, கம்பி கட்டுறதுக்கு வரதில்லை, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை, எந்த வேலைக்கு நீங்கள் வர்றதில்லை. ஆனால் இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளில் செய்கிறீங்க. அப்போ அது என்னென்னா, கழிவறை கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாமல் இப்போ கழுவணுன்ற உளவியல் நோய். அதுதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்போ அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னால் தான் அது பெருமைக்குரியதாக தெரியுது. அப்போ நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான் அப்படின்னு.